வணக்கம். பிப்ரவரி 19, 2026க்கான நடப்பு நிகழ்வுகள நம்ம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு செய்தியையும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அனலைஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லது. நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், எக்கானமின்னு நெறைய தலைப்புகள் இருக்கு. சரி, நேரடியா முதல் தலைப்புக்கு போயிடலாம். முதல் தலைப்பு நேஷனல் அஃபேர்ஸ். இதுல ரைட்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி பத்தி பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. ஆமா, மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அதாவது MHH ஆர்டிகிள் 21க்கு கீழே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அங்கீகரிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. டாக்டர் ஜெயா தாக்கூர் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வழக்குல தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஓகே. ஜஸ்டிஸ் JB பார்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் இருந்த பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்ல இந்த வழக்கின் பெயர், ஆர்டிக்கிள், அப்புறம் நீதிபதிகள் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆர்டிகிள் 21னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ அதுக்குள்ள இதுவும் வருது. இந்த தீர்ப்புக்கு கீழே சில வழிகாட்டுதல்களும், அதாவது டைரக்டிவ்ஸும் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்கு அவங்களுக்கு இலவசமா ஆக்ஸோ பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கப்படணும். சரி, பள்ளிகள்ல கழிப்பற வசதிகள் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லா அரசு தனியார் பள்ளிகள்லயும் ஜெண்டர் செக்ரிகேட்டட் டாய்லெட்ஸ் அதுவும் இயங்குற நிலையில இருக்கணும்னு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இதோட மேற்பார்வை அது NCPCR மற்றும் SCPCR வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026க்கு இணக்கமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப விரிவான தீர்ப்பு. சரி, அடுத்ததா PMRHAT திட்டம். ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷோர்ட் ட்ரீட்மெண்ட். இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் திட்டம். ஆமா, இதோட முக்கிய அம்சம் என்னன்னா, ஒரு நபருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். விபத்து நடந்ததிலிருந்து 7 நாட்களுக்குள்ளேயா? ஆமா, 7 நாட்களுக்கு இந்த கவரேஜ் பொருந்தும். இதுல கோல்டன் அவர் அப்படின்னு ஒரு அம்சம் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில 24 மணி நேரத்துக்குள்ளேயும், உயிருக்கு ஆபத்தான நிலையில 48 மணி நேரத்துக்குள்ளேயும் உடனடியா மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை கொடுக்கறத உறுதி செய்யறது தான். ஓ, அந்த முதல் சில மணி நேரங்கள் ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். இந்த திட்டத்துக்கான நிதி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட், அதாவது MVAF இருந்து வரும். ஹிட் அண்ட் ரன் வழக்குகளுக்கான பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குவாங்க இல்லையா? ஆமா, இதுல ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் என்னன்னா, இந்த திட்டம் ERSS 112 மற்றும் NHAவோட டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது TMS 2.0 கூட இணைக்கப்பட்டிருக்கு. அருமை. அடுத்து அமைச்சரவை முடிவுகளுக்கு போகலாம். அர்பன் இன்ஃப்ரா அண்ட் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம். இதுல முதல்ல அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட், அதாவது UCF, இதுக்கு 1 லட்சம் கோடி மத்திய உதவி ஒதுக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் மார்க்கெட் லிங்க்ட் அர்பன் டெவலப்மெண்ட். ஆமா, இதோட ஃபினான்சிங் மாடல் ரொம்ப முக்கியம். சென்டர் 25% கொடுப்பாங்க. மார்க்கெட்ல இருந்து, அதாவது பாண்ட்ஸ் இல்லனா PPP மூலமா குறைஞ்சது 50% திரட்டணும். மீதமுள்ள தொகையை ஸ்டேட் இல்லனா ULBs ஏத்துக்கணும். இதோட டைம்லைன் ஃபினான்ஷியர் 2025-26ல இருந்து 2030-31 வரைக்கும். இதுல டியர் 2, டியர் 3 நகரங்களுக்கு ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்கா? இருக்கு. அவங்களுக்காக 5000 கோடிக்கு கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டின்னு ஒரு சப்ஸ்கீம் இருக்கு. ஓகே. எக்ஸாம் நோட்டை என்ன பார்க்கலாம்னா, இந்த UCF திட்டத்தோட முக்கிய நோக்கமே போட்டி அடிப்படையில 4 லட்சம் கோடி முதலீட்டு திரட்டுறது தான். சரி, அடுத்ததா ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 2.0. FOF 2.0. இதுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதி நேரடியா ஸ்டார்ட் அப்களுக்கு போகுமா? இல்ல, அதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது நேரடியா ஸ்டார்ட் அப்ல முதலீடு செய்யாது. மாறா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், அதாவது AIFsல முதலீடு செய்யும். ஓ, அந்த AIFs தான் ஸ்டார்ட் அப்ஸை கண்டுபிடிச்சு முதலீடு செய்வாங்க. சரியா சொன்னீங்க. இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் பாத்தீங்கன்னா டீப் டெக், இன்னோவேஷன் மேனுஃபேக்சரிங், அப்புறம் கிளீன் எனர்ஜி. ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, 2025ல தான் அதிகமான ஸ்டார்ட் அப் பதிவுகள் நடந்திருக்கு. ஆமா. சரி, இப்போ சர்வதேச செய்திகளுக்கு போகலாம். குளோபல் டிப்ளோமசி. முதல்ல நம்ம அண்டை நாடான வங்கதேசம். பங்களாதேஷ் பொலிட்டிக்கல் டிரான்சிஷன். தாரிக் ரஹ்மான் BNP சேர்பர்சன் வங்கதேசத்தோட 11வது பிரதமரா பதவியேற்றிருக்காரு. ஆமா, இவருக்கு முன்னாடி முகமது யூனிஸ் இன்டரிம் லீடரா இருந்தாரு. இந்த பதவியேற்பு விழாவுல இந்தியா சார்பா யார் கலந்துகிட்டாங்க? நம்ம லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்துகிட்டாரு. நடந்த தேர்தல்ல BNP 299 இடங்கள்ல 212 ஜெயிச்சாங்க. அடுத்து ஈஜிப்ட்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கண்டுபிடிப்பு.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேலி ஆஃப் த கிங்ஸ்ல 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இந்த கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்து வடிவில் இருக்கு. இதோட காலம் 1st இருந்து 3rd century CE. தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஈஜிப்ட்லயா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இதுல சிகாய் கொரன் அப்படின்ற பெயர் 8 முறை காணப்படுது. இது ஆரம்பகால வர்த்தகத்துக்கான ஒரு மிக வலுவான சான்று. அப்போ நம்ம நினைச்சதை விட வர்த்தக உறவுகள் ரொம்ப ஆழமா இருந்திருக்கு. நிச்சயமா. அடுத்து பாதுகாப்பு செய்திகள்ல UN ஃபெலோஷிப் ஆன் SALW. ஸ்மால் ஆர்ம்ஸ் அண்ட் லைட் வெப்பன்ஸ் கண்ட்ரோல். ஆமா, இத இந்திய ராணுவம் ஜபல்பூர் மத்திய பிரதேசத்துல நடத்துனாங்க. ஆசியாவுல இது மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் முறையா? ஆமா, முதல் முறை. இதுல 13 நாடுகள் பங்கேற்றன. எக்ஸாமின்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஃபெலோஷிப்பை ஏற்பாடு செஞ்சது UNODA, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிஸ்ஆர்மமென்ட் அஃபேர்ஸ். ஓகே, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் AI ஈகோசிஸ்டம் பத்தி பார்க்கலாம். AI இம்பாக்ட் சமிட் 2026 புது தில்லியில பாரத் மண்டபம்ல நடக்க இருக்கு. இதோட முக்கியத்துவம்? இது குளோபல் சவுத்ல நடக்கிற முதல் உலகளாவிய AI உச்சி மாநாடு. இதோட தீம் 3 சூத்ராஸ், அதாவது பீப்பிள், பிளானட், ப்ராக்ரஸ். இது சம்பந்தமா AI கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்க மைட்டி வெளியிட்டிருக்காங்க இல்லையா? ஆமா, அதோட தத்துவம் இனோவேஷன் ஓவர் ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது கட்டுப்பாடுகளை விட கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம். இதுல 7 கொள்கைகள் இருக்குன்னு படிச்சேன். ட்ரஸ்ட், பீப்பிள் ஃபர்ஸ்ட், ஃபேர்னஸ் மாதிரி. கரெக்ட். இதோட ஹெல்த் AI இனிஷியேட்டிவ்ஸும் அறிவிச்சிருக்காங்க. SACHனா ஸ்ட்ராட்டஜி ஃபார் AI இன் ஹெல்த் கேர். போதன் ஒரு பெஞ்ச்மார்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஆமா, அது IIT கான்பூர் மற்றும் NHA சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. கல்வித்துறையில பாரத் எடு AI ஸ்டாக்னு ஒன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது போதான் AI, அதாவது IIT மெட்ராஸ் தான் உருவாக்கியிருக்கு. இதுக்கு பட்ஜெட் 500 crores. எக்ஸாம் லென்ஸ்ல BODயோட செயல்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, அது ரா டேட்டாவை பகிராமலேயே AI மாடல்களை மதிப்பீடு செய்யும். இது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப அம்சம். ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். முதல்ல RBIயோட புதிய வழிகாட்டுதல்கள், ஃபாரெக்ஸ் ரிப்போர்ட்டிங். இனி OTC ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் பரிவர்த்தனைகளை CCILக்கு ரிப்போர்ட் செய்யணும். ஆமா, கட்டாயமா ரிப்போர்ட் செய்யணும். இதுக்கு ஒரு காலக்கெடுவும் கொடுத்திருக்காங்க. 12 மாசத்துல 70% மற்றும் 24 மாசத்துல 90%. அடுத்து ECB கைட்லைன்ஸ். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் ஃபண்ட்ரைசிங் வரம்பு ஒரு நிறுவனத்துக்கு வருஷத்துக்கு $1 பில்லியன் இல்லனா அவங்களோட நிகர மதிப்புல 300% உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி 3 வருஷம். ஆமா, ஆனா இந்த நிதியை ரியல் எஸ்டேட் இல்லனா ஸ்டாக் மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடாது. சரி, கார்ப்பரேட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பிரிவுல ஏர்டெல் மணிக்கு RBI ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் COR as டைப் 2 NBFC ND. இதுக்கு என்ன அர்த்தம்? NDனா நான் டெபாசிட் டேக்கிங். அதாவது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் நிறுவனம். ஆனா பொதுமக்கள் கிட்ட இருந்து வாய்ப்புகளை, அதாவது பப்ளிக் டெபாசிட்ஸை வாங்க முடியாது. ஓகே, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு புதிய கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, ஹலோ கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. இது ஒரு FD பேஸ்ட் கார்டு. இதுக்கு கிரெடிட் ஸ்கோர் தேவையில்லை. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பத்தி DFS ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆமா, அதுல UPIயோட ஆதிக்கம் 57% ஆகவும் கேஷ் பரிவர்த்தனைகள் 38% ஆகவும் இருக்கு. 2021-2025 காலகட்டத்துல டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 11 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஆமா, இது டிஜிட்டல் இந்தியாவோட வளர்ச்சியை காட்டுது. அடுத்து பொருளாதாரத்தின் முக்கிய குறிகாட்டிகள், மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இண்டிசஸ். 16th ஃபினான்ஸ் கமிஷன் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது ULBஸ்க்கு 3.56 ட்ரில்லியன் மானியம் கொடுத்திருக்காங்க. இது 230% அதிகரிப்பு. இந்த ஆணையத்தோட தலைவர் அரவிந்த் பனகாரியா. ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 2080க்கு கீழே வர்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கரெக்ட். ஜனவரி 2026க்கான WPI பணவீக்கம் 1.81% இருக்கு. இது 10 மாசத்துல இல்லாத உயர்வு. வேலையின்மை விகிதம் PLFS தரவுகளின்படி 5.0% இருக்கு. இந்த PLFS தரவுகளை வெளியிடுறது NSO MOSPI. இதுவும் ஒரு முக்கியமான தேர்வு கேள்வி. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட தரம் 75. ஆமா, நம்ம பாஸ்போர்ட் மூலமா 56 நாடுகளுக்கு விசா ஃப்ரீயா போகலாம். சிங்கப்பூர் தான் 192 நாடுகளோட முதல் இடத்துல இருக்கு. சரி, இப்போ சில முக்கிய ஒப்பந்தங்களை பார்க்கலாம். பிசினஸ், எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிமெண்ட்ஸ். முதல்ல ஏவியேஷன். ஏர் இந்தியா மற்றும் லுஃப்தான்சா ஒரு MOU கையெழுத்திட்டு இருக்காங்க. டீப் இன்டகிரேஷனுக்காக. ஆமா, ரெண்டுமே ஸ்டார் அலையன்ஸோட பாகசாமிகள். எனர்ஜி துறையில NSE அண்ட் நேச்சுரல் கேஸ் நிறுவனங்களுக்கு SEBI ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியன் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ்க்கான ஒப்புதல் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஹெல்த் இன்ஃப்ரால நேஷனல் பயோ பேங்க் ஃபார் LSDs. இது அகமதாபாத்ல RIGல தொடங்கப்பட்டிருக்கு.
LSDனா லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர்ஸ். இதோட பார்ட்னர் TGS. இப்போ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ், இண்டிஜனைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஏரோஸ்பேஸ்ல ப்ராஜெக்ட் AMCA, அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இது ஒரு 5th ஜென் ஸ்டெல்த் விமானம். இதோட புரோட்டோடைப்பை உருவாக்க DRDO சில நிறுவனங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் L&T பாரத் ஃபோர்ஜ். இதோட டார்கெட் இண்டக்ஷன் 2035. கடற்படையில உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட CTS கிருஷ்ணா. ஆமா, கேடட் ட்ரைனிங் ஷிப் L&T காட்டுப்பள்ளியில வெள்ளோட்டம் விடப்பட்டது. இது கிருஷ்ணா நதியோட பேர்ல இருக்கா? ஆமா. இன்னொரு விஷயம், INS தாரங்கினி கப்பல் IFR 2026 மற்றும் மிலான் பயிற்சியில ஈடுபடும். எக்ஸாம் லென்ஸ் DRDO 1958ல நிறுவப்பட்டது. INS தரங்கினி உலகை சுற்றிய முதல் இந்திய கடற்படை கப்பல். கரெக்ட். அப்புறம் மாலத்தீவுல குனாஹண்டு தீவுல ஸ்பேஸ் டெப்ரீஸ் கண்டறியப்பட்டிருக்கு. அது ISRO LVM-3 ராக்கெட்டோட சிதைவுகளா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, நம்பப்படுது. சரி, இப்போ சுற்றுச்சூழல், என்வாயன்மெண்ட் அண்ட் ஈகாலஜி. NHAI ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க, பி காரிடோர்ஸ். ஓ, தேனீக்களுக்காகவா? ஆமா, தேசிய நெடுஞ்சாலைகள்ல மகரந்த சேர்க்கைக்கு உகந்த, அதாவது பாலினேட்டர் ஃப்ரெண்ட்லி தாவரங்களை வளர்க்கறது தான் நோக்கம். 2026-27ல 40 லட்சம் மரங்கள் நட இலக்கு. வேம்பு, புங்கை, மஹுவா போன்ற மரங்களா? ஆமா. அப்புறம் ஒரு புதிய உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, லெபிடோகேம்பா சிக்கிமென்சிஸ். அது என்ன வகை? இது ஒரு டிப்ளூரா வகை, அதாவது 2-pronged bristle tail. சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்துல ZSI விஞ்ஞானிகள் இத கண்டுபிடிச்சாங்க. டிப்ளோரானா பழமையான மண்ணுல வாழ்ற பார்வையற்ற எக்ஸபாட்ஸ். சரியா சொன்னீங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ். மகளிர் கிரிக்கெட்ல ஸ்மிருதி மந்தானா BBC இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் 2025 தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆண்கள் கிரிக்கெட்ல பாரிஸ் டோக்ரா JNK ரஞ்சி டிராஃபில வேகமா 10,000 ரன்களை கடந்த வீரர். 147 இன்னிங்ஸ்ல. T20 WC 2026ல இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்சிருக்கு. ஆமா, மற்ற விருதுகள்ல திவ்யா தேஷ்முக் செஸ் எமர்ஜிங் பிளேயர், பிரீத்தி பால் பாரா அத்லீட் மற்றும் அஞ்சலி பாக்வத் ஷூட்டிங் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது வாங்கியிருக்காங்க. எக்ஸாம் லென்ஸ் ரஞ்சி டிராஃபி 1934ல தொடங்கப்பட்டது. ஆமா, இந்தியாவின் முதன்மையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட். இப்போ ஸ்டேட் நியூஸ் அண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். அசாம் மாநிலத்தோட இடைக்கால பட்ஜெட் 62,295 கோடியா அறிவிக்கப்பட்டிருக்கு. 2028க்குள்ள 10 லட்சம் கோடி பொருளாதாரத்தை எட்டுறது அவங்க இலக்கு. பிரதமர் அங்க சில திட்டங்களையும் திறந்து வச்சிருக்காரு. ஆமா, குமார் பாஸ்கர் வர்மா சேது, அப்புறம் மொரான் பைபாஸ்ல ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி ELF. விருதுகள்ல பவ்யா பாரத் பூஷன் 2026 இத இஷா ஃபவுண்டேஷன் வழங்குது. இந்த வருஷம் நம்பி நாராயணன், சைனா நெஹ்வால் மற்றும் இந்திய ஆயுதப் படைகள் வாங்கியிருக்காங்க. ஆபிச்சுவரிஸ். அமெரிக்கா ஆவணப்பட தயாரிப்பாளர் ஃப்ரெட்ரிக் வைஸ்மன் 96 மற்றும் அமெரிக்க நடிகர் ராபர்ட் டுவால் 95 காலமானாங்க. ராமலிங்கம் சுதாகர் NCLT பிரசிடென்ட் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. சரி, இப்ப நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன நினைவுபடுத்தல் மாதிரி பார்க்கலாம். ஸ்டாட்டிக் GK கனெக்டர்ஸ். ஓகே. ஃபினான்ஸ் கமிஷன். Article 280 Constitution. SEBI. Established 1988 Statutory Act 1992 HQ Mumbai. DRDO. Established 1958 HQ New Delhi. Valley of the Kings. Egypt UNESCO World Heritage. ZSI. HQ Kolkata. அருமை. இப்போ ஒரு சின்ன குவிஸ், தி டெய்லி ஸ்கூப் குவிஸ். கேக்கலாம். முதல் கேள்வி, which article of the Constitution now officially covers menstrual health? பதில் Article 21. இரண்டாவது கேள்வி, who has been sworn in as the 11th PM of Bangladesh? பதில் Tariq Rahman. கேள்வி 3. What is the name of the AI voice assistant in the Bharat Vistar platform? இது நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல, ஆனா பதில் பாரதி. ஓ, சரி. கேள்வி 4. What is the new ECB fundraising limit for companies under RBI guidelines? பதில் $1 billion. ஐந்தாவது கேள்வி, which institute developed the Bharat Edu AI stack? பதில் IIT Madras. கடைசி கேள்வி, name the new Diplura species discovered in Sikkim. பதில் Lepidocampa sikkimensis. ரொம்ப அருமை. இன்றைய ஆழமான அலசல் உங்க போட்டித் தேர்வு தயாரிப்புக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். ஆமா, இன்னைக்கு நாம பார்த்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எகிப்துல கிடைச்ச அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள்
பழங்கால வர்த்தக பாதைகள் வெறும் பொருள்களுக்கானது இல்ல. அது கலாச்சாரங்களையும் மொழிகளையும் அறிவையும் பரிமாறிக்கிட்டு இருக்கு. ஆமா. இந்த ஒரு உண்மை உலக வரலாற்றை பத்தின நம்ம புரிதலை எப்படி மாத்துது? இத பத்தி யோசிங்க. மிகச்சரியான புள்ளி. இதுபோல தினசரி பகுப்பாய்வுகள் மற்றும் கூடுதல் தகவல்களுக்கு எங்களோட டெலிகிராம் சேனலை பின்தொடரவும். அதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.